ओम नमः पाणिनि कात्यायन पतंजलिभ्य शब्द विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतंजलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोस्मि मुनित्रय இப்போ இன்றைக்கி வந்து நதாத்துலோப ஆர்த்த தாத்துக்கே இந்த காஷிகா ஞாசம் பார்த்துட்டு இருக்கோம். போன பாடத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ந தாத்து லோபே ஆர்த்த தாத்துக்கேன்னு இருக்குது. இந்த தாத்து லோபே அப்படின்ற சமஸ்த பதத்துக்கு தாத்தோஹோ லோபா தாத்து லோபா தஸ்மின் தாத்து லோபே இப்படின்னு தத்புருஷ சமாசம் பண்ணி தத்புருஷ ரீதியில் விக்கிரவாக்கியம் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? விக்கிரவாக்கியம் பண்ண பட்சத்தில் இது வந்து எப்படி இதுக்கு அன்வயமாகும் அப்படின்னு கேட்ட பொழுது லோப விசேஷனம் அப்படின்னு ஒரு பட்சம் சொன்னோம். என்ன பட்சம்? சாரி, குணவிருத்தி விசேஷனம்னு ஒரு பட்சம், லோப விசேஷனம்னு ஒன்று. ஆர்த தாத்து கிரகணம், குணவிருத்தி விசேஷனம், லோப விசேஷனம். அப்போ இந்த பட்சம் எப்படி? அதாவது தாத்வேகதேச லோபே சதி தாத்து லோபே ஆர்த தாத்துக்கே குணவிருத்தி நஸ்தா. அப்படி ஆர்த தாத்துக்கே குணவிருத்தி அப்படின்னா ஆர்த தாத்துக்கு நிமித்தகமான குணமோ விருத்தியோ வராது. சரியா? அப்படிதான் பார்த்தோம். ததா ஆர்த தாத்துக கிரகணம் குணவிருத்தி விசேஷனம் வா ஸ்யாத். கதம் தாத்துலோபே சதி ஆர்த தாத்துக நிமித்தே ஏ குணவிருத்தி பிராப்னுதா தேன பவதா. அந்த பட்சத்தில் பூர்வஸ்மின் குணோபயதி இத்தியத்திர பிரதிஷேதா பிராப்னோதி. எங்க அப்படின்னா அந்த பார்த்துட்டோம். இப்போ குணூயி அப்படின்னு தாத்து, குணூயி சப்தே உந்தனேச்ச அப்படின்னு தாத்து. அது இப்போ குணூயியில் ஈகாரத்துக்கு என்ன வரும்? குணூயி அனுநாசிகம், உபதேச ஜன்மாசிக்கு சம்யா லோபம். குணூயு ஆயிடுத்து. குணூயுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நாம் குணூயுக்கு அப்புறம் நிச்சு வைக்கிறோம். இதை நிஜந்தத்தில் பிரயோகம் பண்ணுறோம். என்ன? ஹேத்துமன் நிச்சு, ஹேத்துமதிச்ச நிச்சு. அப்புறம் சேஷாத் கர்த்தரி பரஸ்மை பதம், பரஸ்மை பதம் வரப்போது குணூயு நிச்சினுடைய இகாரம் மட்டும் அபிசிஷ்டம். நகாரத்துக்கு சுட்டு இச்சம்யா, சகாரத்துக்கு ஹலந்தி இம்சம்யா தசலோபா. ஈ எது? குணூயு ஈ. இப்போ என்ன? குணூயு ஈ வந்துட்டுனா தனி சூத்திரம் ஒன்று. அர்த்தி ஹ்ரீ ப்ளி ரீ குணூயி க்ஷ்மாயி ஆதாம் புக் நவ்னு இருக்குது. நவ் நிச்பிரத்தியம் பின்னாடி இருந்ததுன்னா நவ்னா அதுக்கு பேர் நிச்பிரத்தியம். ஆச்சா, நவ் பறை. அப்போ நிச்சோ நீங்கோ நவ் இங்கே நிச்சு பின்னாடி இருந்துக்கும்போது அர்த்தி ஹ்ரீ ப்ளி ரீ குணூயி, குணூயி தாத்துவை படிச்சிருக்கார் இல்லையா? அர்த்தி ஹ்ரீ ப்ளி ரீ குணூயி க்ஷ்மாயி ஆதாம் ஆகாராந்தமான தாத்து. எங்கே? தாபயத்தி பார்த்தோமா இல்லையா? அந்த இடத்துல தாபயத்தி வந்தது. அது மாதிரி வந்து எது ஆகாராந்தமாக வாபயத்தி, எதுவாக இருந்தாலும் சரி. யா பிராபணே யாபயத்தி, தாபயத்தி, யாபயத்தி, தாபயத்தி, வாபயத்தி, வேறு என்ன? தாபயத்தி, இதெல்லாம் வரும். கிராபயத்தி, இதெல்லாம் ஆகாராந்தமான எல்லா தாத்துக்கு பின்னாடி நிச்சு இருந்ததுன்னா புகாகமம் வந்துடும். சரியா? அப்போ அதே மாதிரி அது தனி, இது ஸ்பெஷலாக பட்டிதமான தாத்து, ஸ்வரூபத்தா பட்டிதமான தாத்து. அப்போ குணூயு நிச்சு இருக்கும்போது என்னோட புகாகமம். புகாகமம் யாருக்கு அவயவம்? தாத்துக்கு அவயவம். கித் அது அர்த்தி ஹ்ரீப்ளி ரீ குணூயி க்ஷ்மாயி ஆதாம், அதை ஷஷ்டியில் நிர்தேசம் பண்ணார். அதுக்கு புகாகமும் வரும். அப்போ குணூயுக்கு புக்கு வந்ததுன்னா கித்தா இருக்கிறனால பின்னாடி வரணும். ஆத்தியந்தோ தக்கித்தோ. அப்போ குணூயு புக்கு, புக்கில் எல்லாம் கழட்டி விடுங்க. நேராக இந்த ராக்கெட் மாதிரி தான் இது. நேராக போய் அந்த இடத்துல வந்து வெண்கலத்தை நிறுத்திட்டு பாக்கி எல்லாம் கழண்டின்னு கீழே வர வேண்டியது தான். அது கொண்டு போய் அங்கே செட் பண்ணுற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வெளில வந்துட வேண்டியது தான். சரியா? அப்போ புக்கில் என்ன எடுத்து ககாரம் ஹலந்தி இத்சம்யா, உகாரம் உபதேசே இத்சம்யா லோபம், பூ மட்டும் அவசிஷ்டம். அது சரியா? சேட்டலைட் மாதிரி தான் சொல்லுவோம். சேட்டலைட்டும் ராக்கெட் மாதிரி தான். பாக்கி எல்லாம் அங்கே எது மெயினாக நிற்க போதோ அது சேட்டலைட்டு. பாக்கி எல்லாம் கழண்டின்னு வரதுலாம் என்னது? ராக்கெட் மாதிரி. அப்போ குணூயு பு பின்னாடி என்ன வருது? நிச்சினுடைய ஈ இருக்குது. இப்படி இருக்கும்போது இங்கே என்ன எடுத்து எங்கே ரூபநிஷ்பத்தில் என்ன ஆகிறது? இப்போ லோபோ வியோர் வலி, வல் பின்னாடி இருக்கும்போது அந்த யகாரம் இருக்குது பாருங்கள். வியோஹோ வகார யகாரயோகோ வலிப்பறைய லோபா. இங்கே வல்லுன்னு யாரை வாங்கிக்கிறோம்? பகாரம். அன்றைக்கே பார்த்துட்டா வல்லுன்னா யகாரத்தை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் வல்லுன்னு பேர். அப்போ அந்த யகாரத்துக்கு லோபம் வந்து குணு பு இ ஆயிட்டுதான். அப்புறம் புகந்த லகூபதஸ்யச்ச. இப்போ
தாத்து ஸ்வரூபம் எது அப்படின்னா நிச்சோட சேர்த்து தான் தாத்து. வாஸ்தவத்தில் 2 தாத்துத்துவம் உண்டு இங்கே. முதல்ல வந்து குனூயுக்கு ஒரு தாத்துத்துவம், பூவாதியோ தாத்தகா, கரெக்டு. அப்போனா குனூயு பு நிச்சு இருக்கா, அதை சேர்ந்து சனாத்தியந்தா தாத்தகா. சரியா? இப்போ நம்ம காரியம் பண்ணும்பொழுது இந்த பிரத்யத்தை நிமித்தமாக வச்சுன்னு, பிரத்யம் என்னது நிச்சு, நிச்சு என்னது சார்வதாத்துக்கும் ஆர்தாத்துக்கும் அது. அப்போ நிச்ச நிமித்தமாக வச்சுன்னு குணம் பண்ணலாம். குணம் வரும்பொழுது குணம் வரும், ஆனால் அந்த தாத்து வந்து புகந்த லகுபதமாக இருக்கணும். இப்போ இது என்னது அப்படின்னா குனு யூல யகாரம் போயிடுத்து, குனு புக்கு இருக்குது. அப்போ குனு புக்கு இருக்கா, குனு பூ இருக்கு பாரு, இது வந்து பூவாதேவ தாத்தவா, ஆனால் இது இகந்தம் இல்லை. அப்போ என்ன ஆகிடுது, இதுக்கு உங்களுக்கு அதாவது இகந்தத்துக்கு தான் குணம் வரும், லகுபதத்துக்கு குணம் வரும். இது வந்து இகந்தமும் இல்லை லகுபதமும் இல்லை. கவனிச்சுருக்கியா? குனூப்பு இருக்கா, அது வந்து இகந்தம் இல்லை, லகுபதமும் இல்லை. லகுபதம்னா என்ன? உபதா, அதாவது குருபதமாக இருக்குது. இகந்தம் இல்லாட்டினாலும் கூட லகுபதமாக இருந்தால் வந்திருக்கும். இப்போ 2 பிரகாரத்துலேயும் அதுக்கு வரல. புரிஞ்சுதா? கரெக்டாக தானே சொல்லிகிட்டு இருக்கேன். வரும். சார்வதாத்துக்கு ஆர்ததாத்துக்கும் தனி சூத்திரம்டா. சார்வதாத்துக்கு ஆர்ததாத்துக்கு தனி சூத்திரம், அது இகந்தசிய அங்கத்துக்கு குணம் விதிக்கக்கூடிய சூத்திரம். புகந்த லகுபதசிய சார்ந்தது இகந்தம் இல்லாட்டினாலும் கூட லகுபதமாக இருந்தால் வர்றதுக்கு. இப்போ இது 2 கேட்டகரியும் இல்லை, புரியுதா? இது இகந்தமும் இல்லை லகுபதமும் இல்லை. அப்போ 3வது ஆரம்பிக்கிறார் புகந்தன்றார். இது என்னது? குனு புன்றது புகந்தம், ஆனால் புகாகமம் வந்திருக்கு. புகந்தத்துக்கு தாராளமாக குணம் வரலான்னார். புகந்தத்துக்கு குணம்னா இங்கே என்ன கேள்வினா, ஒரு இடத்துல ஒரு சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இகோ குணவிருத்தின்னு சொல்லியிருக்கார். நான் எங்கேயாவது பாணினி சொல்லிட்டாரே, நான் சமயத்தில் சிரிச்சா இதுக்கு அர்த்தம், கண்ணடிச்சா எப்படி அர்த்தம், 2 பேர் பேசிப்பா இல்லையா, அந்த மாதிரி பாணினி சிஷ்யன்ட்டு சொல்லிட்டாரு. எங்கேயாவது நான் குணவிருத்தி சப்தங்களை சொல்லி அப்படின்னா அர்த்தம் குணஹா விருத்திஹி அப்படின்ற வாயத்திறந்து அந்த சப்தத்தை உச்சாரணம் பண்ணி குணத்தையோ விருத்தியையோ நான் விதித்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த குணமோ விருத்தியோ யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் இக்குக்கு தான் வரும் தீர்மானம் பண்ணிட்டார். இகோ குணவிருத்தி, குணவிருத்தி சப்தாபியாம் எத்திர குணவிருத்தி விதீயேதே தத்ர இகஹ இதி ஷஷ்ட்யந்தம் பதம் உபதிஷ்டதே. பதோபஸ்திதி பட்சம் இல்லையா? அங்கே வந்து இகஹான்ற இந்த பதம் வந்து டக்குன்னு நிற்கும். எங்கே பால் போட்டாலும் அவர் வந்து நின்றுடுவார் பிடிக்கிறதுக்கு. சரியா? இப்படி சொல்லிட்டார் இது. அப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து குனூப்புன்னு இருக்கு. நீ என்ன பண்ணுறக்க, குனூப்புவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிச்ச நிமித்தமாக வச்சுண்டு குணம் வரும்னு. யாருக்கு சார் குணம் வரும்? நீங்கள் ஒரு சூத்திரம் என்ன சொல்லிருக்கீங்க, அலோந்தியஸ்ய ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய அந்தியஸ்ய அலஹ ஆதேஷா சியாத்னு. அந்த சூத்திர பிரகாரம் பார்த்தா சார்வதாத்துக ஆர்ததாத்துகையோஹோ அது சப்தமி, அது விட்டுற. இகந்தஸ்ய அங்கஸ்ய, இகந்தஸ்ய என்னது? ஷஷ்டி. புகந்த லகுபதஸ்ய என்னது? ஷஷ்டி. அப்போ ஷஷ்டி நிர்திஷ்டனுடைய அந்தியத்துக்கு தானே வரணும். அப்போ குனூப்பில் இருக்க பகாரத்துக்கு குணம் வரணும். அந்த சூத்திரங்கள் பிரகாரம் பகாரத்துக்கு குணம் வரும். என்ன வரும்ட்டார்? இல்லைடா வேற ஒரு சூத்திரம் போட்டிருக்கேன், ஈகோ குணவிருத்தி. நான் குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தி விதிச்சேன்னு சொன்னால் அங்கே அந்தியத்துக்கெலாம் வராது, இக்குக்கு தாண்டா வரும்னார். அப்போ அந்த இக்கு யார் இந்த இடத்துல? குனூயில் யார் இருக்கா? ஊகாரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு குணம் பண்ணுங்க. அப்போ குனூவில் இருக்கக்கூடிய ஊகாரத்துக்கு குணம் தான் குணோ, பூவை சேருங்கோ குணோப்பு, வேலை முடிஞ்சுதா? இப்போ அந்த ஈய சேருங்கோ குணோப்பி. இப்போ என்ன தாத்து? சனாத்தியந்தா தாத்தவா தாத்து. குனோப்பிக்கு பின்னாடி லட்லக்காரம் வச்சுட்டு பாக்கி காரியங்கள் ஷப் இத்தியாதிகள்லாம் பண்ணோம்னா குனோப்பி, குனோப்பே, குனோப்பை, ஆதி, குனோப்பையதி. இங்கே இது விஷயம். இப்போ நாம் என்ன பட்சத்தில் இருக்கோம் அப்படின்னா, எங்க தாத்து லோபே சத்தின்னு சொன்னீங்க. தாத்து லோபகான்னா என்னது? தாத் வேகதேச லோபகா. எங்க தாத்து லோபே சதி, தாத்து லோபம் இருக்கா? எங்கே தாத்துனுடைய லோபம் எங்கே வந்தது? குனூயில் இருக்கக்கூடிய எக்காரத்துக்கு லோபம் வந்தது. தாத்து லோபே சதி ஆர்த தாத்துக்கு நிமித்தே ஏ குணவிருத்தி பிராப்னுதா. இங்கே வந்துருக்கக்கூடிய குனூவில் இருக்கக்கூடிய ஊகாரத்துக்கு குணவிருத்தி வர்றதுக்கு யார் காரணம்? குணம் வர்றதுக்கு யார் காரணம்? நிச்சு. நிச்சு யார்? ஆர்த தாத்துக்கும். அப்போ தாத் வேகதேச லோபம் எங்கேயாவது இருக்கா? இருக்குது.
அப்போ அந்த இடத்துல ஆர்த்த தாத்துக்கு நிமித்தமாக வச்சுன்னு வரக்கூடிய குணம் வரக்கூடாதுன்னா குணூல் இருக்க ஊக்காரத்துக்கு குணம் வராமல் போயிடும். அப்போ அதுக்கு குணோபயத்தின் இஷ்டரூபம் சித்திக்காது. அப்போ பிரதிவிதானம் கர்த்தவியம்னா புனப்பிராப்தையே கஷ்டன விதி கர்த்தவியா அப்படின்ற விதிகரண கிளேஷா புனர்விதான ரூப கிளேஷா. என்னது புனர்விதான ரூப கிளேஷான்றான். சாஸ்திர ரீதியில் கௌரவம்ன்றான் வர கௌரவம் தான் கிளேஷான்னு சொல்லக்கூடாது. கௌரவம்னா தான் தோஷம் வரும். சரி, இப்போ இந்த தோஷம் அது வரைக்கும் அன்றைக்கி நான் நடத்திட்டேன். ஓகேவா? அடுத்த விஷயம் குணவருத்தி விசேஷனம் வாசியா தாத்துலோபேசித்து ஆர்த்தம் குணவருத்தி லோப விசேஷனம் வாசியா இது ஆயிடுத்து. பூர்வஸ்மின் க்னோபயதி இத்தியத்திர பிரதிஷேத பிராப்னோதி தத்திர பிரதிவிதானம் கர்த்தவியம். द्वितीये तु அப்போ க்னோபயத்திக்கு அனுகூலமான பட்சம் எதுன்னா என்ன பட்சம்? ஆர்ததாத்துக்கு நிமித்தே தாத்து லோபே சதி ஏ குணவருத்தி பிராப்னுதா தேன பவதா. போகலாம்ல, போயுதில்ல. எப்போ குணவருத்தி நிஷேதம்னு கேட்டேன்னா ஒரு இடத்துல தாத்துனுடைய ஏகதேச லோபம் ஆர்த்த தாத்துக்கத்தை நிமித்தமாக வச்சுன்னு வந்திருக்கணும். அந்த இடத்துல குணவருத்தி பிரதிஷேதம். அப்படி சொன்னால் இங்கே க்னூயில் இருக்கக்கூடிய யகாரத்துக்கு லோபம் வந்ததா எந்த சூத்திரத்தினால லோபம்? லோபோவியோர் வலி சூத்திரத்தினால. லோபோவியோர் வலின்ற சூத்திரமானது வல்த்வேன தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புக்க வல்த்வேன தான் ஆசிரியிக்கிறதே தவிர அது வல்த்துவம் தான் இருக்குது. அது கீழே அதில் கீழே என்ன இல்லை, ஆர்த்த தாத்துகத்துவம் கிடையாது. ஏன்னா அது எதனுடைய அவயவம்? அது தாத்து அவயவம். அதான் நான் ஆரம்பத்தில் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். அப்போ ஏவஞ்சா அதில் ஆர்த்த தாத்துகத்துவம் இல்லை. ஏவஞ்சா அங்கே வந்துக்கூடிய யகார லோபம் இருக்கா, அது ஆர்த்த தாத்துக்கு நிமித்தகம் இல்லை, வல் நிமித்தகம். ஏவஞ்சா நீ என்ன சொல்கிறக்க? ஆர்த்த தாத்துக்கு நிமித்தகமாக தாத்து அவயவ லோபம் வந்ததுன்னா அந்த இடத்துல குணவருத்தி வராதுன்றார். அந்த இடமே இல்லை இது. ஏவஞ்சா இங்கே அந்த பிரதிஷேதம் வராது. அப்போ தாராளமாக குணம் வரும். द्वितीय பட்சம் க்னோபயத்திக்கு அனுகூலமாக இருக்குது. சரியா? द्वितीये तु न भवत्येव दोषः न हि क्नोपयति इत्यत्र आर्धधातुकनिमित्तलोपः किं तर्हि वल् निमित्तकः. किन्तु द्वितीयपक्षे द्वितीयपक्षம் என்னது? அந்த பட்சம் மேலே பாரு. அந்த பட்சம் என்ன சொன்ன? ஆர்த்த தாத்துக்கு இப்போ நாம் பேசணும் தான். ஆர்த்த தாத்துக்கு நிமித்தக்கே நிமித்தே தாத்துலோபே சதி குணவருத்தி. அங்கே என்னது? பிரேத்தம் இत्यत्र प्राप्नोति. என்ன प्राप्नोति? प्रतिषेध प्राप्नोतिன்னு அர்த்தம். अस्ति हि आर्धधातुक निमित्तकः लोपः. சரியா? எங்க பிரேத்தம் எடு, ரூப நிஷ்பத்தி எடு. இதை பாஸ் பண்ணுறது தானே. இப்போ பிரேத்தம் எடுத்துக்கோ. அது என்னது? இந்தி தீப்தவுன்னு நமக்கு எது தாத்து? என்ன தாத்து அது? இந்தி. ஆமாம், ஞி இந்தி தீப்தௌ. ஞி இந்தி தீப்தௌ. ஞிக்கு என்ன ஆதிர் ஞிட்டுடு அவஹா. அதனால் இட்சம்யா ஞி மொத்தமாக போயிடும். ஞி மொத்தமாக போயிடும். இந்தி தகாரோத்திர ஈகாரம் உபதேச சொன்னாச்சு இட்சம்யா லோபம். என்ன எடுத்து? இந்து இருக்கா, இந்துக்கு பின்னாடி என்ன பிரத்தியம்? என்ன? இக்த பிரத்தியம். என்ன பிரத்தியம்? க்த பிரத்தியம். அப்போ இந்து இக்த ககாரத்தக்காரங்கள். அப்போ அனிதிதாம் ஹல உபதாயாக கிங்கிதி. இப்போ இதித்து எந்த தாது அவர் என்ன பண்ணார்? பாணி படிக்கும்போது இங்கே இந்தி ஹ்ரஸ்வமாக படிச்சிருக்கலாம். அப்படி படிக்காமல் இங்கே இந்தின்னார். என்ன தெரியுமா பேர்? இந்தின்னு படித்தா அது இதித்து, இந்தின்னு படித்தா ஈதித்தது. புரிஞ்சுதா? ஈத்துனா தீர்க்க ஈகாரம், இத்துனா ஹ்ரஸ்வ ஈகாரம். இப்போ இந்தின்னு போது ஏன் படித்தது காரணம் என்னென்னா இது இதித்து இல்லை, அப்போ அனிதித்து. அப்போ தாத்து அனிதிதாம் ஹலஹா உபதாயாக கிங்கிதி இந்த சூத்திரம். இந்த தாத்து ஸ்வரூபம் என்ன? இந்தி ஈகார நகார தகார ஈகாரங்கள். ஈகாரம் உபதேச லோபம். அப்போ ஈதித்து. அப்போ அனிதிதாம் தாத்து அனிதிதா இருந்தால் உபதாயாக ஹலஹா லோபா. உபதாவாக எந்த ஒரு ஹல் இருக்கோ, உபதா அப்படின்னு ஸ்தானத்துக்கு பேர் இல்லை. நாம் அப்படி தான் பாடம் அப்படி தான் சொல்லுவோம். நான் கூட உபதான்னு கடைசிக்கு முன் இடத்துக்கு உபதான்னு பேருன்னும். முன் இடத்துக்கு உபதா பேர் இல்லை, முன் இடத்துல இருக்கக்கூடிய வர்ணத்துக்கு உபதான்னு பேர். அலோந்தியாத் பூர்வஹ உபதா. புரிஞ்சுதா?
சொல்லும்போது நம்ம முன் இடம்டான்னு சொல்லுவோம், அது இடம் கிடையாது, அந்த எழுத்துக்கே உபதான பேர். அப்போ தான் வந்து உபதாயாக ஹலஹான்றது சப்த பிரயோகம் சரியாகும் இல்லையா. ஆரம்ப காலத்தில் சின்னது குழந்தைகளுக்காக ஏதாவது கொஞ்சம் மாற்றி மாற்றி நானே நிறைய சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு மேலே வர வர இப்போ கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணிட்டுருணும். அப்போ உபதாயாக ஹலஹா லோபஹா. கவனி, இப்போ இக்த பிரத்தியம் இருக்குது. அநீதிதாம் ஹல உபதாயாகனா நகாரத்துக்கு லோபம் வருது. லோபம் வந்து என்ன, யுத்து தா ஆகிடும். என்னது, யுத்து தா. அப்போ ஜஷஸ்தோர்தூதா சூத்திரத்தினால என்ன எடுத்து உனக்கு அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய தகாரம் இக்தா இருக்க தகாரம் இல்லை, அதுக்கு வந்து தத்வம் வரும். ஜஷா ஜஷா ஜஷ்னா ஜபஞ்ச கடதஷ் இது இருக்குது. தாத்து என்னது, இந்து நாலாவது தகாரம், அது ஜஷுக்குள்ளே வருதா. ஜஷா ததோஹோ தோதா. ததோஹோ த அதஹான்ற இடத்த விட்டுட்டாது, அப்புறம் வேறு விட்டுடலாம். ஜஷா ததோஹோ த. ஜஷுக்கு பின்னாடி பிரதம தகாரமோ த்விதீய தகாரமோ இருந்ததுன்னா த்விதீயமாகிய தகாரம்னு சொல்லிக்கணும். எப்படி இல்லை, ஆர்கே சார் கேள்வி, த்விதீய தகாரம்னா தகாரத்திலே த்விதீயம் பிரதமம் இருக்காடான்னுவார். அதனால் என்ன பண்ணோம், த்விதீயமாகிய தகாரம்னு சொன்னோம். அது அவ்யாவர்த்தகம் விசேஷம்னு சொல்லிக்கணும். சரியா, வியாவர்த்தகத்துவம் ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் அது. அதனால் வந்து த்விதீயமாகிய தகாரத்துக்கு என்ன வரும், சதுர்த்தமாகிய தகாரம் வந்துடும். அப்போ என்ன, இது தாவ எடுத்துட்டு த, இது த ஆயிடுது. இப்போ அடுத்த சூத்திரம் என்ன, ஜலாம் ஜஷ் ஜஷி. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பார், ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சார். ஆனால் வந்து சார் வந்து அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறார், என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறார், ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துலேருந்து தான் வரோம், இருந்தாலும் வந்து அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவா இல்லையா. அதுக்கு என்னென்னா, ரெண்டும் பார், ஏன்னா இந்தில் முதல்ல இருக்க தகார குரு அதை வந்து பாணினியே என்னன்னு சொல்கிறாரு, ஜஷ்ன்றார். ஜல்லுன்றார். என்ன சொல்கிறார், ஜல்லுன்றார். பின்னாடி இருக்கக்கூடிய அதுவே தாதான், அது என்னன்னார், ஜஷ்ன்றார். புரியுதா, ரெண்டுமே என்னது, தகாரம் தான்டா. பின்னாடி இருக்கக்கூடிய தகாரத்தை எப்படி நிர்தேசம் பண்ணார், ஜஷ்த்வேனார். முன்னாடி இருக்கக்கூடிய தகாரத்தை ஜல்த்வேனார். எல்லாம் லோகம் அப்படி தான். என்ன சொல்கிறது, அந்த முதல் தகாரத்துக்கு என்ன திருத்திய தகாரம் ஜஸ்தம் வந்துடும். அப்போ இத்தில் இருக்கக்கூடிய தகாரத்தை எடுத்துகிட்டு இத்து த யுத்த நபும்சகலிங்கம் யுத்தம் ப்ர யுத்தம். இப்போ ப்ர உபசர்க்கம் சேர்க்குறா. அந்த உபசர்க்கத்துக்கு ஈ இருக்கும்போது குணம் வந்துட்டுனா பிரேத்தம்னு ஆகிடுது. இது நடந்துடுது. இவன் இப்போ சொல்கிறான், இப்போ என்ன சொல்கிறான், இப்போ இந்த இடத்துல தாத்துன்னு யாரை நீ வாங்கிண்ட, இந்த உத்ஸ்ருஷ்டானுபந்தஸ்ய உத்ஸ்ருஷ்ட அனுபந்தா அப்படின்னா அனுபந்தம் போனதுக்கப்புறம், அதாவது எதை நாம் கைட்டு விட்டுறோம், ராக்கெட்டை கைட்டு விட்டு பாக்கி இருக்கோ அதுக்கு தான் என்ன பேர், சேட்டலைட்னு பேர். அப்போ உத்ஸ்ருஷ்டானுபந்தஸ்ய தாத்து இது சம்ஞா கிருதா. உத்ஸ்ருஷ்டானுபந்தம் என்று இந்தியில் கூட ஈகாரம் போயிடுது. இந்து தாத்து தானே, அது அக்த பரிமாணம். அது அக்த இதமித்தம்னு இதுதான் பரிமாணம். தீப்தியர்த்தகமான தாத்து யார் யார் உதாதியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்துன்னு சொல்லுவேன். அக்த பரிமாணம் அங்கே அதுக்குள்ள இருக்கக்கூடிய நகாரத்துக்கு லோபம் வந்தது. அது தாத் வேகதேசம் தானே, தாத் அவயம் தானே. அதுக்கு லோபம் வர்றதுக்கு யாரை நிமித்தமாக வச்சுட்ட, நீனு யாரை நிமித்தமாக வச்சுண்டா, பின்னாடி இக்த பிரத்தி. அதுக்கு என்ன சூத்திரம் என்ன உனக்கு, கிங்கித்தின்னு சொன்னேன். அதான் அந்த இக்த பிரத்தியம் வந்து கவுனி, இக்த பிரத்தியம் வந்து ஆர்ததாத்துக்கத்வேன நீ இந்த லோபத்தை பண்ணல, கித்வேன நித்வேன தான் பண்ண. ஒன்றை வந்து காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காரக்கூடாடா, நான் சாத்திரத்துவனை உட்கார வச்சேன். ஒன்ட்ட காஞ்சிபுரத்துவம் இருக்கலாம், காஞ்சிபுர வாசித்துவம் இருக்கலாம், இல்லை எல்லாம். ஆனால் ஒன்ட்ட சாத்திரத்துவம் கரெக்டாக. அதே மாதிரி இக்த பிரத்தியம் இருக்குது பாரு, அதில் என்ன இருக்குது, கித்வம் இருக்குது. கித்வத்தை வச்சுன்னு என்ன பண்ணார், இங்கே என்ன பண்ணார், லோபம் பண்ணார். ஆனால் அதுக்கே ஆர்ததாத்துகத்துவம் இருக்குல்ல. அப்போ ஆர்ததாத்துக்கு நிமித்தமாக வச்சு நீங்கள் ஆர்ததாத்துக்கு நிமித்தமாக வச்சுருந்தா நீங்கள் நீ வந்து தாத்து லோபம் பண்ண. அப்போ ரெண்டாவது பட்சம் என்ன சொன்ன அப்படின்னா, லோப இது ஆர்ததாத்துக்கு விசேஷமாக ரெண்டாவது பட்சம் ஆர்ததாத்துக்கு நிமித்தே தாத்து லோபே சதி. ஓகேவா, சொல்லணுமா திருப்பி,
ஆர்ததாத்துகத்தை நிமித்தமாக வச்சுன்னு தாத்து லோபம் வந்திருக்க பட்சத்தில் அப்படி தானே இருக்கு. ஆர்தாத்துக்கு யார் இந்த இடத்துல இக்த பிரத்தியம் ஆர்ததாத்துக்கு நிமித்தமாக வச்சுட்டு யார் தாத்து லோபம் நகார லோபம் வந்திருக்கு இருக்கா, அந்த இடத்துல குணவிருத்தி வரக்கூடாதுன்னார். நான் குணமே பண்ணலையடா அப்படின்னார். இல்லை பிரயத்தம் வந்து பிராவுக்கும் ஈக்கும் சேர்ந்து குணம் பண்ணியா இல்லையா, அந்த குணம் உபசர்க்கத்தினால வந்ததுன்னார். ஏகதேசம் தாத்து நீ கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கியா இல்லையா, யார் இக்காரம் இக்காரம் தாத்து தானே, அப்போ வரவே கூடாது. நீ என்ன தடுக்கணும், குணத்தையே நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ தடுக்கணும். புரியுதா அவன் கேட்குற கேள்வி? அப்போ இந்த இடத்துல பிரயத்தம்னு குணம் வரக்கூடாதுன்னு ரெண்டாவது பட்சத்தை கேட்டார். லோப விசேஷனம் வாசியாத் புரியுதா. ஆர்ததாத்துக நிமித்தே தாத்துலோபே சதி குணவிருத்தி நபவதா இதி. அப்போ द्वितीये प्रयत्नम् इत्यत्र प्राप्नोति. कः प्राप्नोति, प्रतिषेधः प्राप्नोति. சரியா, अस्ति हि आर्धधातुकनिमित्तः लोपः. அப்போ ரெண்டு வியாக்கியானமும் சிரமமாக இருக்குது. சரியா, முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு இந்த ரெண்டு பட்சமும் சரியில்லை. அதாவது தாத்தோஹோ லோபா தாத்து லோபகான்னு தத்புருஷ சமாசத்தை ஆசிரியக்கிற பட்சத்தில் அந்த பதமானது சமஸ்த பதமானது ஒன்று குணவிருத்தி நஸ்தான அங்க விசேஷணமாகும் அல்லது ஆர்ததாத்துக்கு விசேஷணமாகும். ஆர்ததாத்துக்கு நிமித்தே ஏ குணவிருத்தி புரிஞ்சுதா. தாத்துலோபே சதி ஆர்ததாத்துக்கு நிமித்தே மாற்றி சொல்லிட்டேன் நான். தாத்துலோபே சதி முதல் பட்சத்தில் தாத்துலோபம் இருக்கும் பொழுது ஆர்ததாத்துக்கு நிமித்தமான குணவிருத்தி வராதுன்னு முதல் பட்சத்தில் இப்படி. இன்னொரு பட்சத்தில் ஆர்ததாத்துக்கு நிமித்தமான தாத்துலோபம் இருக்கும் பொழுது குணவிருத்தி வராது. சரி தானே சொல்கிற. இப்படி இந்த ரெண்டு பட்சத்துலேயும் தோஷம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பட்சத்தையும் விட்டு மூணாவது வேற ஒரு பட்சத்தை ஆசிரியக்கணும். அதுதான் நமக்கு என்னது பகுபிரீகி பட்சம் அப்படின்னு சொல்ல போகிறார். முடிஞ்சு போச்சு. நடுவில் ஒருத்தன் குறுக்கால ஒரு சின்ன கேள்வி கேட்டான். அந்த கேள்வி இன்வேலிடு கேள்வின்னு சொல்லிட்டு தடுத்துட போகிறார். அது என்னன்னு பார்க்கலாம். அது நனுச்ச இக்லக்ஷணயோஹோ குணவிருத்தியோஹோ அயம் பிரதிஷேதः நச்சாத்திர இக்லக்ஷணः குணः நைததஸ்தி அत्रापि இக்லக்ஷணः ஏவ குணः யோ ஹி உபயோஸ்தானே பவதி லபதே சோன்யதர வியபதேசம் ததா ஹி மாதுः பிதுः இத்யத்ர உபயோஸ்தானே பவன் உபயோஸ்தானே भवन् रपरः अण्भवति तस्मात् लोपविशेषणपक्षेपि तत्पुरुषे प्रतिविधानं कर्तव्यमेव அப்படின்னு இங்கே நடுவில் அவாந்தர விசாரம், அவாந்தர ஆக்ஷேபः, அவாந்தர சமாதானம். இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா ரெண்டாவது எனக்கு மனசுக்கு இங்கே பிரயத்தம். அப்போ இந்த சூத்திரம் பாரு, தாத்துலோபே சதி ஆர்ததாத்துக நிமித்தே குணவிருத்தி நபவத்தா சொன்ன இல்லையா. இந்த குணவிருத்தி பலவிதம் இருக்குடா சாஸ்திரத்தில். என்னன்னா குணவிருத்தினா இக்லக்ஷணமான குணவிருத்தின்னு ஒன்று. இக்லக்ஷணமான குணவிருத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் இகோ குணவிருத்தி சூத்திரம் அங்கே பிரவர்த்திக்கும். குணவிருத்தி சப்தங்களை சொல்லி எங்கே குணவிருத்தியை விதிக்கிறோமோ, இப்போ உதாரணம் பாரு, இக்லக்ஷணம் இல்லைன்றதுக்கு உதாரணம் தியதாதீனாம் அஹான். முதல்ல வேற ஒரு சூத்திரம் என்ன பண்ணார்னா அது சொல்லிடுறேன், நிறைய பரஸ்பர சம்பந்தமாக இருக்கும். இதில் ஒரு கேள்வி ஒன்று வந்தது, குணஹா விருத்தின்னு ஒன்று எடுத்துக்கலாம், குணஹா எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் விருத்திக்கும். குணஹான்னு யாருக்குப்பா பேருன்னு சொன்னால் அதே குணஹா, அகார ஏகார ஓகாரங்களுக்கு குணஹான்னு பேர். சரியா, அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறான். இந்த பாணினி வியாக்கரணத்தில் எங்கெங்கெல்லாம் அகார ஏகார ஓகாரங்கள்லாம் காதில் விழறதோ அது எல்லாமே குணம்தான் அப்படின்னு வாங்கிக்கலாமா, அல்லது கரெக்ட் அதே தான் அல்லது கரெக்டு தான், அதான் சொல்ல வரேன் நான். அல்லது பாணினி எங்கேயாவது விதி சூத்திரத்தில் குணசப்தத்தை உச்சரித்து குணத்தை விதிக்கிறார். அப்போ குணம்ன்ற பேரில் யார் வருவா? 3 பேர். அந்த 3 பேரை தான் நான் குணம்னு வாங்கிக்கணுமா, புரிஞ்சுதா இப்படின்னு. அதாவது அந்த விதி சூத்திரத்தினால பிராப்தமாக இருக்கக்கூடிய இகார உகார இகார ஏகார ஓகாரங்களை தான் வாங்கிக்கணும்னு சொன்னோன்னா தத்பாவித பக்ஷான்னு பேர் அதுக்கு.
तद् भावितः तेन शब्देन भावितः विहितः तेन गुणशब्देन करेक्ट् भावितः भावितः नाम विहितः आमां तेन शब्देन तेन संज्ञाशब्देन तेन तेन गुणः इति संज्ञाशब्देन तेन वृद्धिः इति संज्ञाशब्देन भावितः विहितः அததான் வாங்கிக்கணுமா விஹிதா வர்ணம் எல்லாம் இந்த சாஸ்திரத்தில் அப்படி தான் இருக்கும்டா. அதை தான் குணத்வேன நான் பின்னாடி நிர்தேசம் எங்கேயாவது நீ குணம்னு சொன்னால் பாணினி இன்னொரு இடத்துல குணஹான்னு சொன்னார். அப்போ தேன குணசப்தேன கஹா கிராஹ்யா இது பிருஷ்டே பூர்வமேவ குணசப்தேன யஹ குணः விஹிதः இत्युक्ते यः अकारः एकारः अथवा ओकारः विहितः स एव ग्राह्यः वा अथवा यत्र कुत्रापि यदि अकारः दृश्यते एकारः दृश्यते स्वतः अपि दृश्यते अजः इत्यत्र किं पाणिनिः विहितवान् वा சொந்தமாக இருக்குடா அந்த இடத்துல அஜஹான்றா இருக்கு பாணினி தான் விதிச்சிருக்கா அது சொல்ல முடியாது என்னன்னு கேள்வி கேட்டான். அப்போ என்ன பண்ணார் தத்பாவித கிரகணமா இல்லைப்பா ரெண்டுத்தையும் கிரகணம் பண்ணோன்ட்டான். தத்பாவிதம் அதத்பாவிதம் ரெண்டுத்தையும் கிரகணம் பண்ணிக்கணும்ப்பா புரியுதா. ஆனால் அது ஏன்னா பல இடங்கள் நமக்கு அது தேவைப்படுறது இல்லையா. அதோ குணேன்னு சொல்கிற அந்த குணசப்தத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கு பாரு அது விகிதம் இல்லை. அது சும்மா போகிற வர்றது எங்கேயோ ஒன்று இருந்திருக்கும். அது குணசப்தத்துவேன்னு விகிதமாக இருக்காது அது இல்லையா. நாங்களாம் இன்னும் இது எதுக்கு சொல்ல வந்தேன் இப்படி ரெண்டுத்தையும் கிரகணம் பண்ணோன்னு ஆயிடுத்து சரியா. எதுக்கு இது இது இப்படி தான் வாங்கினா என்னது நம்மளை சிரமம் ஆகிடும். இது ஒரு விஷயம் தனியாக விட்டுடுது இது விட்டுறேன். அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ குணம் விருத்தி சொல்கிறா இல்லையா. என்ன சூத்திர கிரமம் பார்த்தா விருத்தி ராதைச்சு அதேங் குணஹா இக்கோ குணவிருத்தி இருக்கா இல்லையா. இங்கே என்ன பண்ணுறதுன்னா விருத்திராதை சூத்திரத்திலேருந்து விருத்தின்ற பதம் அனுவர்த்திக்கிறது. அதேங் குணஹா சூத்திரத்திலேருந்து குணஹா அனுவர்த்திக்கிறது. அப்போ இகஹா குணஹா விருத்தி குணவிருத்தின்னு வருது. எத்தனை பதங்கள் இகஹா குணஹா விருத்தி குணவிருத்தி இத்தனை சப்தங்கள் இருக்குது. அனுவர்த்தம் குணஹா விருத்தி அந்த ரெண்டு சப்தத்துக்கும் நீ என்ன பண்ண சமாசம் பண்ணிட இகஹா குணவிருத்தி குணவிருத்தின்னு வச்சுக்கோ. இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறாருன்னா குணவிருத்தி சப்தாபியாம் எத்திர குணவிருத்தி விதீயேதே தத்திர இகஹா இது ஷஷ்டியந்தம் பதம் உபதிஷ்டத்தேன்னு அர்த்தம் பண்ணுறார். ஏன் அர்த்தம் பண்ணுறாருன்னா விட்டுறாரு ரொம்ப. குணத்தையோ விருத்தியோ பாணினி விதிக்கிறார். பாணினி இந்த குணத்தையோ விருத்தியையோ பாணினி விதிக்கிறார். இந்த இடத்துல குணத்தையோ விருத்தியோ பாணினி விதிக்கிறார்னு சொல்கிற இந்த இடத்துல குணம்ன்ற சப்தத்தினால ஆ இ ஊவை வாங்கிக்கணும். விருத்தின்ற சப்தத்தினால ஆ ஐ அவ்வோ வாங்கிக்கணும். அப்போ வேறு மாதிரி சொல்கிறேன். ஆ ஏ ஈன்னு சொல்லிட்டேன் நான் ஆ ஏ ஓ ஊன்னு சொல்லிட்டேன் நான் முதல்ல தப்பாக சொல்லிட்டேன் சாரி. இப்போ ஆ ஏ ஓ இந்த மூணு சப்தங்களை பாணினி ரெண்டு பிரகாரத்தில் விதிப்பார். ஆன்னு சொல்லி விதிப்பார், ஏன்னு சொல்லி விதிப்பார், ஓன்னே விதிச்சிருவார். இப்படி விதிக்கக்கூடிய ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்னன்னா குணஹான்ற சப்தத்தை சொல்லி இவா மூணு பேரை விதிப்பார். அப்போ இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றது ஒன்று, உன் பேரை சொல்லி கூப்பிட்றது ஒன்று. ரெண்டு பிரகாரம் இருக்கா இல்லையா. அதே மாதிரி தான் இது. அப்போ ஆ ஏ ஓன்னு சொல்லி விதிக்கிறது இல்லையா. அப்படி விதிச்சா வச்சுக்க அந்த இடத்துல இகஹான்ற ஷஷ்டியந்தம் பதம் வராது. குணஹான்னு சொல்லி ஆயே ஓவை விதிச்சார்னா அப்போ இகஹான்ற ஷஷ்டியந்த பதம் வரும். இதுதான் இக்லக்ஷணமான குணம்னு பேர். என்ன பேர்? அப்போ எங்கே விதிக்கிறார்? ஆத்குணஹா. அதே குணஹா சம்ஞா சூத்திரம், ஆத்குணஹா விதி சூத்திரம். அப்போ ஆத்குணஹா சூத்திரத்தை குணத்தை விதிக்கும் பொழுது குணசப்தத்தை உச்சரித்து ஆயேவை விதிக்கிறார் இல்லையா. அப்போ அங்கே என்ன பண்ணுவோம்? ஈகஹான்னு ஷஷ்டியந்தம் பதம் வருமா? வரும் அங்கே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? ஏகஃப் பூர்வபரயோகோன்ட்டார். அது தனி ஸ்பெஷல் ரூல் போட்டார். வேற இடம் வச்சுக்கோ சார்வதாத்துக ஆர்த்ததாத்துகையோஹோ. அங்கே என்ன வந்திருக்கு? முதல்ல மிதேர் குணஹான்னு முன்னாடி இருக்குது. அந்த மிதேர் குணஹாலேருந்து குணம். அப்போ
சார்வதாத்துக்கு ஆர்ததாத்துக்கையோஹோ குணஹான்னர். அப்போ குணசப்தத்தை உச்சரித்து குணத்தை விதிக்கிறதுனால அங்கே இகஹான்ற ஷஷ்டியந்தம் பதம் வரும். அப்போ சார்வதாத்துக்கு ஆர்ததாத்துக்கையோஹோ பரயோஹோ இகஹா குணஹானா. அப்போ அந்த குணத்துக்கு என்ன பேர்? இக்லக்ஷணமான குணம்னு பேர். என்ன பேர்? குணம்னு பேர். இப்போ த்யதாதீனாம் அஹான்றாரா. தது சப்தம் இருக்குது, ததுக்கு பின்னாடி சூ இருக்குது, த்யதாதி கணத்தில் இருக்குது, ஆவ விதிக்கிறார். இப்போ ஆவ என்னன்னு சொல்லி விதிச்சார்? ஆன்னு சொல்லி விதிச்சார். அப்போ குணசப்தத்தை சொல்லி விதிக்கலாம். அப்போ இந்த ஆகாரம் எத்யபி ஒரு இடத்துல சொல்லும்போது இந்த ஆகாரமும் குணம்தான். ஆனால் இது எப்படிப்பட்ட குணம்? இது அதத்பாவிதமாக இருக்கக்கூடிய குணம். அதத்பாவிதமாக குணம் இருக்கிற இடத்துல இகஹான்ற பதம் வராது. அப்போ இது அனிக்லக்ஷணமான குணம், இக்லக்ஷணம் இல்லை. இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ, சரியா? இது ஒரு முடிஞ்சுத்து. இங்கே வா. இப்போ சொல்கிறார், இப்போ பிரேத்தம்ன்ற இடத்துல நமக்கு கேள்வி இருந்தது. பிரேத்தம்ன்ற இடத்துல இந்த இந்துன்னு இருக்குது, இக்த பிரத்தியம். இக்த பிரத்தியத்தை வச்சுன்னு நகாரத்துக்கு அனிதிதாம் ஹல உபதாயா கிங்கித்தின்ற சூத்திரத்தினால் நகாரத்துக்கு லோபம் வந்தது. அப்போ என்ன எடுத்து? தாத்வேகதேச லோபம் வந்துடுது. தாத்வேகதேச லோபத்துக்கு நிமித்தம் யார்? அந்த இக்தான்னு சொல்லக்கூடிய ஆர்ததாத்துக்கு பிரத்தியம். ஆர்ததாத்துக்கு நிமித்தகமாக என்ன இருக்குது? குணம், தாத்து லோபம் வந்திருக்கிறதுனால குணவிருத்தியே வராதுன்னு வரும். குணவிருத்தி வராதுன்னா யுத்தம்ன்றதுல குணம் வரக்கூடாது. அப்போ ரெண்டாவது பட்சத்துலேயும் நமக்கு இஷ்டம் சித்திக்காது. ரெண்டாவது பட்ச ஸ்வரூபம் என்ன? ஆர்ததாத்துக நிமித்தே தாத்வேகதேச லோபே சதி. ஆர்ததாத்துகத்தை நிமித்தமாக கொண்டு தாத்வேகதேச லோபம் இருந்ததுன்னா அங்கே ஏ குணவிருத்தி பிராப்னதா தேன பவதா. போது कितिङ् इति च प्रत्यये परे तत्र हलन्तानाम् अनिदितानाम् अङ्गानाम् उपधायाः लोपः भवति. कित्वेन एव अत्र लोपः. அது முதல்ல இப்போ சொன்னேன் நான், இப்போ அவன் விஷயத்தில் சொன்னேன் நான். சொல்ல कित्वेन एव लोपः भवति. आर्धधातुकत्वे यद्यपि तत्र धर्मद्वयम् अत्र वर्तते. நான் அதை தான்டா சொன்னேன் அவன்கிட்ட. சொன்ன ஞாபகம் அவன்கிட்ட ரெண்டு தர்மம் ஆர்தாத்துகத்துவம் இருக்குது இல்லையா? அது கையில் அதை தான் சொன்னேன் நான். அதுக்கு கித்வம் வச்சுன்னு தான் வருது உனக்கு. ஆனால் அது கையில் ஆர்தாத்துகத்துவம் இருக்கிறதுனால அதுவும் தானே நிமித்தம். அவன் கையில் ரெண்டு தர்மமும் தானே இருக்கு. நான் காஞ்சிபுரவாசின்னு சொல்லுவானா இல்லையா? சாத்திரனா யத்யபி சாத்திரா ததாபி அவன் காஞ்சிபுரவாசின்னு சொல்லுவானா இல்லையா? என்னன்னா என்ன இவன் சமவாய சம்பந்தம் சார் எடுக்க முடியாது சார்னு அவன். ஆச்சா, அது மாதிரி தான் நம்ம அப்போ தான் வந்து ஏறும் மேலே, இல்லைன்னா வந்து ஆக்ஷேபமே ஏறாது ஃபஸ்ட்டு. அதனால் ஏதாச்சும் ஆர்தாத்துக்கு நிமித்தகமாக தாத்வேக தேசலோபம் இருக்கிறதுனால குணவிருத்தி வராதுன்னா குணவிருத்தி வரக்கூடாதே, பிரேதம் வராமல் போயிடும்பா. த்விதீயமான தத்புருஷ சமாச பட்சத்தில் ரெண்டாவது பட்சமும் நமக்கு தோஷம்தான்னு சொன்னான். அப்போ ஒருத்தன் கேள்வி கேட்குறான், இல்லை இந்த நீங்கள் பிரேத்தம்ன்றதை வந்து நீங்கள் வந்து பிரத்யுதாகரணமாக காமிச்சதே தப்பு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இக்லக்ஷணமான குணவிருத்தி வருது பாரு, அதுக்கு தான் நதாத்து லோப ஆர்த்த தாத்துக்கையில் பிரதிஷேதம். என்னன்னா விருத்திராதே அதேங் குண இகோ குணவிருத்தி நதாத்து லோபே ஆர்த்த தாத்துக்கே. இகோ குணவிருத்திக்கு என்ன சொல்றீங்க? குணவிருத்தி சப்தங்கள்னால எங்கே குணவிருத்தி விதிக்கப்படுறதோ அங்கே இகந்தமான ஷஷ்டியந்தமான பதம் வந்து உபஸ்திதமாகும்னு சொன்னீங்க. அப்போ குணவிருத்தி சப்தங்களை சொல்லி அப்போ இகந்தமான லட்சணம் இருக்குது, விகந்த லட்சணமான குணம் இருக்கு பார், அதுக்கு தான் பிரதிஷேதம் அடுத்த சூத்திரத்தை சொல்கிறார். எப்போ அதுக்கு பிரதிஷேதம் அப்படின்னு கேட்டால் ஆர்த்த தாத்துக்கத்தை நிமித்தமாக வச்சுட்டு தாத்வேக தேசலோபம் வந்திருக்குன்னு சொன்னால் இகந்த லட்சணமான குணத்துக்கு பிரதிஷேதம், விகந்த லட்சணமான விருத்திக்கு பிரதிஷேதம். இந்த பிரேத்தம்ன்ற இடத்துல இகந்த லட்சணம் இல்லை. அது ஏன்? ஏகபூர்வபரயோகோ வச்சுன்னா நீ பண்ணியிருக்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். அங்கே என்ன சொன்னார்? அப்பா இகஹான்ற ஷஷ்டியந்த பதம் எப்போ தரமாடா அவனுக்கு தேவைப்படுறது? எந்த இடத்துல ஸ்தானி நிர்தேசம் இல்லையோ அங்கே யாரா ஸ்தானி? நீ பிச்சை போடுறப்பா, குணத்தை பிச்சையாக போடுற, விருத்தியை பிச்சையாக போடுறார். அந்த குணமோ விருத்தியோ யாருடைய ஸ்தானத்தில் வரும்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த சூத்திரத்தில் ஸ்பஷ்ட நிர்தேசம் இல்லவே இல்லை. சார்வதாதுக ஆர்வதாதுக பிரத்தியங்கள் இருக்கும்போது அங்கத்துக்கு குணம்னார். அங்கமா? அங்கே பார்த்தா எத்தனையோ பேர் இருக்காப்பா. அங்கம்னா அந்த எத்தனை பேரில் யாருக்குடா நான் பண்ணுறது? அகாரத்துக்கு குணத்தை பண்ணிட்டோமா? அப்போ எங்கே வந்து ஸ்தானி நிர்தேசம் இல்லையோ
அங்கே தான் ஸ்தானிய நிர்தேசம் இல்லாத இடமா இருக்கணும். குணவருத்தி சப்தத்தினால குணத்தை விதிச்சிருக்கணும். அங்கே இகஹான்ற சப்தம் வந்து உனக்கு என்ன கொடுது? ஸ்தானி நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது இல்லையா? ஸ்தானி நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது. அந்த இடத்துல பிரதிஷேதம் எப்போ? இப்படி இருந்தாலும் கூட அந்த அந்த ஆர்த்ததாத்துக நிமித்தகமாக அந்த வேகதேச லோபம் வந்திருக்க பட்சத்தில் அப்போ உனக்கு குணவிருத்தி வராதுன்னா, இகந்த லட்சணமான குணவிருத்திக்கு பிராப்தி இருந்ததுன்னா அதை பிரதிஷேதம் பண்ணுறாருன்னா அர்த்தம் பண்ணணும். இங்கே பிரயத்தம்ன்ற இடத்துல ஆ ஈ இருக்கு. ஆத் குண அவர்நாத் அச்சிபரே பூர்வபரையோ ஸ்தானே குண ஏகாதேச. அதை போய் நீங்கள் கொண்டு வந்து அங்கே அந்த உதாரணமாக காமிச்சு அங்கே வந்து குணம் வராமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறியடா. அது ஃபஸ்ட்டு வந்து இக்லக்ஷணமான குணமே இல்லையே. அது புரிஞ்சுதா? இக்லக்ஷணமான குணம் எங்கே வருது? தாத்துவுக்கு நீ குணம் பண்ணுற, சாரதாத்துக்கு ஆர்த குணம் பண்ணுற, இக்லக்ஷணமான. இதுக்கு நீ காமிச்சதே தப்புடா. அதனால் என்ன சொல்ல வரான் அவன் அப்படின்னா, பிரயத்தம்ன்ற இடத்துல தாராளமாக குணம் வரலாம். இந்த பிரதிஷேதம் அங்கே செல்லுபடி ஆகாது. ஏன் குணம் வரலான்னா, அந்த குணமானது இக்லக்ஷணம் இல்லை, அனிக்லக்ஷணம். இவருக்கு விஷயம் யாருக்கு? இந்த நதாதுலோபார்த்தாத்துக்கு சூத்திரத்துக்கு விஷயம் என்னன்னா, இக்லக்ஷணமான குணமோ விருத்தியோ அதுக்கு அந்த இடத்துல இவர் நிஷேதம் பண்ண முடியும். டிராஃபிக் போலீஸ் போய் வந்து இது திருடனை பிடிக்க முடியுமாடா? உதைப்பான். திருடனே திருப்பி ஒரு அறை விட்டுருவான். நீ யாரா பிடிக்கிறது? நான் டிராஃபிக்கு மட்டும்தான் புரியுது. அவனுக்கு அதெல்லாம் உண்டு உனக்கு. அதே மாதிரி இந்த போலீஸ் அங்கே பிடிச்சா அவனை அறைவான் அவன். சரியா? அது மாதிரி உனக்கு விஷயம் நீ இல்லையாடான்னு கேள்வி கேட்டான். இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இதுவும் வந்து இக்லக்ஷணமான குணம்தான். அதனால் இங்கேயும் இந்த பிரதிஷேதத்துக்கு பிராப்தி இருக்குதுன்னு இவர் சொல்லி ஆகணும். யார்? இதான் அவாந்தர ஆக்ஷேபம், அவாந்தர சமாதானம் சொல்லி என்ன பண்ண போகிறார்? இப்போ இதை வந்து இந்த தத்புருஷ சமாசம் தப்புன்னு சொல்கிறதுக்காக, இது சித்தாந்தத்துக்காக இல்லை. இது நனுச்ச இக்லக்ஷணயோஹோ குணவிருத்தியோஹோ அயம் பிரதிஷேதா நச்சாத்திர இக்லக்ஷண குண அப்படின்னு சொன்னான். நைததஸ்தின்னார். உடனே அவர் சொன்னார், இதுவும் இக்லக்ஷணம் தான்னார். இவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் முதல்ல சொன்ன கதையெல்லாம் வச்சுண்டு அந்த கதையெல்லாம் சொன்னால் தாண்டா புரியும். இல்லைன்னா புரியுமா நினைத்தல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சொன்னதான் புரியும் நான் நினச்சிருக்கேன். அதாவது எங்கே வந்து ஸ்தானி நிர்தேசம் இல்லையோ, எங்கே வந்து குணசப்தத்தினாலோ விருத்தி சப்தத்தினாலையும் குணத்தையோ விருத்தியோ விதிக்கிறாரோ அங்கே இந்த பிரதிஷேதத்துக்கும் நிமித்தம் இருக்கணும். இருந்ததுன்னா பிரதிஷேதம். அப்படியே இவர் சொல்கிறாரு, அங்கே தான் அந்த இடத்துல தான் இகஹான்ற ஷஷ்டந்தம் பதம் வரும் இகோ குண விருத்தி சூத்திரத்தினால. அதனால் அதுதான் இக்லக்ஷணம் சொன்னோம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இக்குனுடைய ஸ்தானத்தில் குணம் வந்ததுன்னா அதெல்லாம் இக்லக்ஷணம் தான்றார். இங்கெங்கன்னா இக்குனுடைய ஸ்தானத்தில் குணம் வந்ததுன்னார். ஆமாம், பிரான்பது அகாரம் இருக்குது, யுத்தம்னு இகாரம் இருக்குது. இகாரம் இக்கு தானே? ஆமாம். அப்போ ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு பிரால் இருக்க அகாரத்தையும் இகாரத்தை எடுத்து குணம் வரும்பொழுது அந்த குணமானது ந கேவலம் அகாரஸ்தானிகா சக குணா அப்படி இகாரஸ்தானிகா அப்படி இகாரா கா இக்கு. அப்போ அதுவும் இக்லக்ஷணம் தான். அत्रापि இக்லக்ஷணா ஏவ குணா. எப்படிடான்னார், யோகி உபயோஸ்தானே பவதி லபத்தே அந்யதர வியபதேசம் இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னார், ரெண்டு இடத்துல அட் அ டைம் படிக்கிறான். எந்த பாடசாலை ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா உடனே முடிச்சூர் பாடசாலை ஸ்டூடெண்ட்டுன்றான். எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்றான், சான்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்றான். என்னடா இதுன்றான், ரெண்டு இடத்துலையும் படிச்சுட்டு இருக்கேன் சார்ன்றான். அப்போ யோகி உபயோஸ்தானே பவதி லபதே சக அந்யதர வியபதேசம். ததாஹி व्यपदेशः नाम नाम व्यवहारः, व्यपदेशः नाम नाम ரெண்டு பேரையும் அடையும். अपदेशः नाम தானே, विशिष्टः अपदेशः व्यपदेशः. अच्छा எப்படி? तथा हि मातुः पितुः इत्यत्र उभयोस्थाने भवन् रपरः अनुभवति. பாரு இங்கே பாரு, மாத்துஹுன்னு சொன்ன மாத்ரு, மாத்திருக்கு அப்புறம் என்ன இருக்குது? ngஸ்னுடைய அஸ் இருக்குது. ngசியோ ngஸ்ஸோ யாரோ ஒருத்தர் ngஸ் தான். நம்ம சட்டுன்னு சொன்னால் ஷஷ்டி தான் ஞாபகத்துக்கு வருது இல்லை நமக்கு. இப்போ மாத்ரு அஸ் இருக்குது. இப்போ என்ன வரும்னா ரெண்டு பேருனுடைய ஸ்தானத்தில் ரித உத்து. இப்போ
இந்த உத்து இருக்க இது என்னது ஏகாதேசம். உத்து வந்து அண்ணு உரன் ரபரஹா ரிகாரஸ்ய ஸ்தானே அண்ணு ரபரசன் பிரவர்த்தது. இந்த ரிகாரம் எது? மாத்திரையில் இருக்க ரிகாரம். அப்போ அது அந்த உர்ற என்னன்னு பண்ணு அதை உர்ற 2 பேர் ஸ்தானத்துலையும் அந்த மாத்திரையில் இருக்க ரிகார ஸ்தானத்துலையும் அண்ணனுடைய அகார ஸ்தானத்துலையும் உர்ரு மாதுர்ஸு பிதுர்ஸு. அந்த சகாரத்துக்கு ஹல்ஞாபியோ தீர்காத் போச்சுன்னா மாதுர் பிதுர். ரேபத்துக்கு கரவசாமி விசர்ஜனியாக பண்ணணும்னு சொன்னால் மாதுஹு பிதுஹு ஆயிடுதா. இப்போ நான் பிடிக்கிறேன் பாரு, நான் என்ன சொன்னேன். இப்போ மாத்திரு முதல்ல ரூப நிஷ்பத்தி சொல்லிவிட்டு அப்புறம் தான் சர்ச்சையை ஆரம்பிக்கணும். மாத்திரை அஸ் இருந்ததா? இப்போ இந்த இடத்துல அந்த ரிகார ஸ்தானத்தில் என்ன பண்ண நீன்னு உத்வம் என்ன சூத்திரத்தினால? ரிதவுத் சூத்திரத்தினால. ரிதவுத் சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிகாரத்துக்கு தானே உத்து. அப்போ நீ வரும்போது 2 பேர் ஸ்தானத்துலேயும் வந்து இல்லை நீனு இல்லையா? இது இருக்கு பார் துஹு இருப்பார். அதுக்கு ரிகாரம் யாரை சேர்ந்தது? பிராதிபதிக்க சேர்ந்தது. அகாரம் எதை சேர்ந்தது? பிரத்யத்தை சேர்ந்தது. 2 பேர் ஸ்தானத்துலேயும் வந்ததுனால 2 தர்மமும் வரும். இது நீ இந்த உத்து இருக்கு பாரு, அது கேவலம் வந்து பிராதிபதிக ஸ்தானிக்கம்னு தீர்மானம். அதாவது யார் ஸ்தானத்தில் வந்த? பிராதிபதிக ஸ்தானத்தில் தான் வந்தேன், பிரத்யத்தை நினச்சி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆகிடும்? மாதுகுன்ற சப்தம் வந்து சுபந்தமாகவே ஆகாதுடா. அது சுபந்தத்துவம் வரணும்னா என்ன பண்ணணும்? அது பிரத்யத்தையும் மனசில் வச்சிடணும். அப்போ உபயோஸ்தானே யஹா பிரவர்த்ததே சஹா அந்நியதர வியபதேசம் பிராப்னோத்தியேவ. அந்நியதர வியபதேசம் பிராப்னோத்தி இது அங்கீகார அதை நீ ஒத்துண்டாதான் மாதுகு பதம் சுபந்தமாகி பதமாகும். அப்போ அங்கே ஸ்பஷ்ட சூத்திரம் என்ன இருக்குது? உரத்துன்னு இருக்குது. உரத்தான சூத்திரம் ரிதவுத் சூத்திரம் இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து வாங்கிக்கிற மாதிரி அது சொல்கிறார். ததாஹி மாதுஹு பிதுஹு இத்தியத்திர உபயோஸ்தானே பவன்னு உபயோஸ்தானே அண்ணு தாவது அண் இத்தியுக்தியே கஹா உகாரஹ அண்ணு உகாரஹ அண்ணு உபயோஸ்தான் மாற்றி சொல்லிட்டேன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன்னா? ரிதவுத்து தானே சூத்திரம். கரெக்டு தான். ரப்பரஹா உரு தானே வந்து அதானே சொன்னேன். சரி, நான் மாற்றிட்டேன். கரெக்டாக தானே சொன்னேன். சரி, அப்போ வந்து உபயோஸ்தானே அண்ணு பவதி. 2 ஸ்தானத்தில் எந்த 2 ஸ்தானத்தில்? ரிகார ஸ்தானத்துலையும் அகார ஸ்தானத்துலையும். இந்த அண்ணை வந்து ரப்பரமாக பண்ணுற சூத்திரம் எது? சூத்திரம் ஸ்ட்ரைக் பண்ணுது. நான் வரமாட்டேன் உனக்கு. ஏன் அப்படின்னா ரிகாரஸ்தானத்தில் நீ வரும்பொழுது தான் நான் உன்னை ரப்பரமாக மாற்றுவேன். நீ அகாரஸ்தானத்துலேயே வர்றதுனால உன்னை நான் வந்து ரப்பரமாக மாற்ற மாட்டேன்னு சொல்லுமா? அது சொல்லாது. ஏன் சொல்லாது அப்படின்னு கேட்டால் 2 பேருடைய ஸ்தானத்தில் நீ வரும்பொழுது அந்நியதர ஸ்தானத்தில் வரேன்ற அந்த வியபதேசம் நீங்காது, அது ஒன்ட்டு இருக்கும். அப்போ அதனால் தாராளமாக இங்கே என்ன இருக்குன்னா ரிகாரஸ்தானே ரிகாரஸ்தானிகத்துவம்ன்றது அண்ணுக்கு உண்டுன்னு வச்சுட்டு தான் அங்கீகாரம் பண்ணிட்டு தான் உனக்கு என்ன பண்ண ரப்பரத்துவத்தை சாதிக்கிறது. அதுதான் இங்கே விஷயம். நான் உனக்கு சொல்லும்போது பிரத்யம்னு சொன்னேன். பிரத்யம் கூட வேண்டாம், அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம். இங்கே வந்து அதுக்கு ரப்பரத்துவம் சாதிக்கிறதுக்கே ரிஸ்தானிகத்துவம் வரணும். ரிகார அகார உபயஸ்தானிகத்துவம் அதுன்னா சண்டை வந்துடும் இல்லையா? அதான் அந்த எல்லா சாஸ்திரக்காராலும் அந்தந்த விஷயம் பிரவர்த்திக்கிறதுக்கு என்ன அம்சமோ அதை வச்சுன்னு பிரவர்த்திச்சிருவாடா. அங்கே அநேகம் இருக்கலாம்டா. எனக்கு நான் இதை வச்சுன்னு பிரவர்த்திக்கிறேன், முடிஞ்சு போச்சு. பிரவர்த்திக்க கூடாதுன்னு சொன்னால் கேவலம் இங்கே ரிஸ்தானிகத்துவம் இருந்தால் தான் வருமா, பின்னஸ்தானிகத்துவம் தான் வரமாட்டேன்னு சொல்லுவாள். அப்படி ஒரு நியாயத்தை சஞ்சாரம் பண்ணுவா. புரியுதா? உரன்றபரஹாயித்து சூத்திரஸ்ய கேவல உகாரஸ்தானே பவன் ஏவ அன்ன ரபரஹா பவதி அப்படின்றவார். அப்படி சில இடத்துல கொண்டு வருவா, ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் தஸ்மாத் லோப விசேஷண பக்ஷேபி தத்புருஷே பிரதிபதானம் கர்த்தவியமேவ. லோப விசேஷணம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆர்ததாதுகே ஆர்ததாதுக நிமித்தக தாத்வேகதேச லோபே சதி குணவிருத்தி ந பவதா. குணவிருத்தி இக்லக்ஷணமான குணவிருத்தி தான் அர்த்தம், புரிஞ்சுதா? அனிக்லக்ஷணத்தை சொல்ல இக்லக்ஷணமான குணவிருத்தி வராது. பிரகிருதத்தில் பிரயத்தம்ன்ற குணம் என்ன குணம்? இக்லக்ஷணமான குணம் தான் சாதிச்சார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்சத்துலையும் பிரதிவிதானம் பண்ணி தான் தீரணும். அப்போ என்ன தனி சூத்திரம் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? பகுவ்ரீஹௌ து நகிஞ்சித் பிரதிவிதேயம்.
பகுபிரிய பட்சத்தில் தோஷமே இல்லைன்னு சொல்ல போகிறார் ஸ்ரீகுருபியோ. சார் அந்த இடத்துல டைம் ஆச்சுதான் 3.